சொல்லியிருக்கிறார் என்றால் அவர் வருஷங்களை நன்மையால் முடிசூட்டுகிறவர். ஆகினாலே கர்த்தர் நிச்சயமாகவே இந்த வருஷம் நமக்கு நன்மையான ஒரு ஆண்டாக காணப்படும். அல்லேலூயா. எத்தனை பேர் அதை நம்புகிறீங்க? ஆமென். ஏன்னா அவர் வருஷத்தை நன்மையால் முடிசூட்டுகிறவர். ஆகினாலே அப்படியே நாம் நம்புவோம், விசுவாசிப்போம். இந்த வருஷம் நமக்கு நன்மையான ஒரு ஆண்டாக காணப்படும். ஒருவேளை தீமை போல தோன்றுகிற காரியங்களை கர்த்தர் என்ன பண்ணுவார்? நன்மையாய் அதை முடிசூட்டமாக அதை முடிக்க பண்ணுவார். அல்லேலூயா. அதனால யாரும் இந்த வருஷத்தை குறித்து கலங்க தேவையில்லை. கடந்த வருஷம் போல இந்த வருஷமும் காணப்படுவோம் என்று பயப்பட தேவையில்லை. ஏனென்றால் நம்முடைய தேவன் தீமையை நன்மையாய் மாற்றுகிறவர். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? துக்கத்தை சந்தோஷமாக மாற்றுகிறவர். அதனாலே இந்த வருஷம் நமக்கு நிச்சயமாகவே ஒரு நன்மையான ஆண்டாக காணப்படும். அல்லேலூயா. இந்த வருஷத்திலே ஆண்டவர் நமக்கு நன்மையான காரியங்களை காணும்படியாக செய்வார். ஆமென் சொல்லுங்க. அப்பதான் அப்படியே நடக்கும். அல்லேலூயா. உங்களுடைய கையின் கிரியைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். நீங்க வர வர விருத்தி அடைவீர்கள். ஆமென். இந்த வருஷத்திலே கர்த்தர் இந்த சபைக்கு என்று கொடுத்த வாக்குத்தத்தின்படி அவர் நம்மை திக்கற்றவர்களாக விடவே மாட்டார். ஆமென். அவர் மீண்டும் வருவேன் என்று வாக்குரைத்தவர் அவர் சீக்கிரமாக வரப்போகிறார். அதனாலே கர்த்தருடைய வருகைக்கு நம்முடைய சபை ஆயத்தமாக காணப்பட வேண்டும். அல்லேலூயா. எந்த வேளையிலும் அவருடைய வருகை இருக்குமானாலும் அவருடைய வருகைக்கு நாம் ஆயத்தமாய் நாம் காணப்பட வேண்டும். அப்படி நாம் எல்லாரும் ஒரு நிமிடம் கண்களை மூடி நாம் எல்லாரும் கர்த்தரை நோக்கி பார்ப்போம். கற்று தந்து நடத்துகிறீர், கண்டித்து உணர்த்தி போதிக்கிறீர். ஆவியானவரே, தூய ஆவியானவரே, ஆவியானவரே, தூய ஆவியானவரே, போதிக்கின்றீர் சத்தியங்களை, நினைப்பூட்டுகின்றீர் வசனங்களை, போதிக்கின்றீர் சத்தியங்களை, நினைப்பூட்டுகின்றீர் வசனங்களை, அனைத்தையும் சொல்லி தருகின்ற ஆலோசகர் நீ தானையா. அனைத்தையும் சொல்லி தருகின்ற ஆலோசகர் நீ தானையா. ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, கற்று தந்து நடத்துகிறீர், கண்டித்து உணர்த்தி போதிக்கிறீர். ஆவியானவரே, தூய ஆவியானவரே, எல்லாரும் பாடுவோம். ஆவியானவரே, தூய ஆவியானவரே, என்றென்றைக்கும் எங்களுடன் இப்போது கூட இருக்கின்றீர். என்றென்றைக்கும் எங்களுடன் இப்போது கூட இருக்கின்றீர். சத்திய ஆவியானவரே, சாட்சியாய் வாழ செய்பவரே, சத்திய ஆவியானவரே, சாட்சியாய் வாழ செய்பவரே, ஆவியானவரே, தூய ஆவியானவரே, ஆவியானவரே, தூய ஆவியானவரே, கற்று தந்து நடத்துகிறீர், கண்டித்து உணர்த்தி போதிக்கிறீர்.
பரலோக பிதாவே, மனமகிழ்ச்சி ஆண்டவரே, இந்த வருஷத்தின் முதல் கர்த்தருடைய ஓய்வு நாள் ஆராதனை வேலைக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த நேரம் மட்டும் இந்த சமூகத்திலே நாங்கள் பாடி உம்மை ஆராதிக்க, உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த, விசேஷித்த விதமாக நமக்கென்று உற்சாகமாக எங்களுடைய காணிக்கை தசமபாகங்களை செலுத்த கர்த்தர் எங்களுக்கு கிருபை செய்தபடியால் உங்களுக்கு ஸ்தோத்திரம் அப்பா. தகப்பனே, இந்த வேளையில் கூட கர்த்தர் எங்களோடு கூட நீ பேசும்படியாக நாங்கள் உம்மை வேண்டிக் கொள்கிறோம். கர்த்தர் இந்த அடிமை மறைத்து நீ பேசு கர்த்தாவே, நீ பேசு நாங்கள் கேட்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறீங்களா? ஆமென், அல்லேலூயா. கர்த்தருக்கு நாம் எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்க முடியாததான் வேதம் நமக்கு கட்டளையிடுகிறது. நம்முடைய பாரங்கள், நம்முடைய கஷ்டங்கள், நம்மை அழுத்துகிற நெருக்கங்கள் எல்லாவற்றையும் கர்த்தருடைய பாதத்திலே நாம் வைத்து விட்டு கர்த்தருடைய சமூகத்தில் வரும்போதெல்லாம் நாம் எப்படி இருக்க வேண்டும்? சந்தோஷமாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. அதான் நம்மை குறித்து தேவனுடைய சித்தம். அதனால கர்த்தருடைய பிள்ளைகள் எல்லா வேளையிலும் நீங்கள் சந்தோஷமாக இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். முகத்தை அப்படி தொங்க போட்டுக்கிட்டு ரொம்ப சோகமாக இருக்கவே கூடாது. அல்லேலூயா. எல்லாருக்கும் உலகத்தில் பிரச்சனைகள் உண்டு, போராட்டங்கள் உண்டு, கஷ்டங்கள் உண்டு. யோபு புத்தகத்திலே நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால் யோபு எப்படி வாசிக்கணும்னா, போராட்டத்திலே போராட்டம் வரும் என்றுதான் அதிலே எழுதப்பட்டிருக்கிறது. அதனாலே கிறிஸ்துவுக்குள் தேவ பக்தியாய் நடக்க விரும்புகிற யாவரும் துன்பப்படுவார்கள் என்றுதான் வேதம் சொல்கிறது. ஆனாலும் கூட கர்த்தருக்குள் நாம் எப்படி இருக்க வேண்டும்? சந்தோஷமாக இருக்க வேண்டும். அப்படி நாம் சந்தோஷமாக இருக்கும் போதுதான் கர்த்தர் இன்னும் நம்முடைய வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வார். இந்த வருஷத்திலே இந்த சபைக்கு கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தம் என்னது? யோவான் 14ஆம் அதிகாரம் 18வது வசனம். நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன், நான் மீண்டும் வருவேன் என்று ஆண்டவர் நமக்கு நல்ல ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்கிறார். இந்த வார்த்தையை ஆண்டவர் சொல்லும் பொழுது எந்த சூழ்நிலையை சொன்னார் என்றால், அவர் சிலுவைக்கு செல்வதற்கு முன்பாக இந்த வார்த்தையை கலங்கி நின்ற தம்முடைய சீசர்களை பார்த்து அவர் கிட்டத்தட்ட 14, 15, 16, 17 அதிகாரங்களிலே அநேக காரியங்களை குறித்து தம்முடைய சீடர்களோடு கூட பகிர்ந்து கொண்டார். பொதுவாக யாராவது ஒருத்தர் மறித்து விட்டால் எல்லாரும் கேட்கிற ஒரு வார்த்தை, அவர் உயிர் விடுவதற்கு முன்னால என்ன சொன்னார் என்று எல்லாரும் நாம் கேட்போம். அப்படித்தானே? அதே போல நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவைக்கு சென்று மரிப்பதற்கு முன்பாக கலங்கி நின்ற சீசர்களை பார்த்து என்ன சொல்றார்? உங்கள் இருதயம் கலங்காது இருப்பதாக, தேவனிடத்தில் விசுவாசமாயுங்கள், என்னிடத்தில் விசுவாசமாயுங்கள். என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு, உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை நான் ஆயத்தம் பண்ண போகிறேன். அதை ஆயத்தம் பண்ண பின்பு நான் மறுபடியும் உங்களை அழைத்து செல்ல நான் சீக்கிரமாக வருவேன் என்று இன்னும் அநேக வார்த்தைகளை சொல்லிதான் இந்த வசனத்தையும் ஆண்டவர் சொல்கிறார். அல்லேலூயா. அதனாலே கர்த்தர் நம்மை ஒருபோதும் திக்கற்றவர்களாக விடவே மாட்டார். அந்த வாக்குத்தத்தத்தை நீங்கள் ஒவ்வொரு நாளும் உறுதியாக பிடித்துக் கொண்டு நீங்கள் ஜெபிப்பீர்கள் என்றால் நிச்சயமாகவே அந்த வாக்குத்தத்தம் உங்களுடைய வாழ்க்கையிலே நிறைவேறும். அல்லேலூயா. ஆனால் இந்த வாக்குத்தத்தத்தை குறித்து ஒரு போதகர் 1ஆம் தேதி பேசி இருக்கிறபடினாலே நான் வேறொரு வசனத்தை குறித்து, அதாவது உங்களுடைய வாழ்க்கையிலே இந்த வருஷத்திலே நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் வரவரையில் பண்ண வேண்டும், விருத்தி அடைய வேண்டும். உலக பிரகாரமான வாழ்க்கையிலும் நீங்கள் செய்கிற வேலையிலும் வியாபாரத்திலும் தொழிலிலும் அதே போல ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் நாம் எல்லாரும் என்ன பண்ண வேண்டும்? வர வர விருத்தி அடைய வேண்டும். அப்படியே நாம் என்ன பண்ண பின்வாங்கி போகிறவர்களாய் நாம் காணப்படவே கூடாது. அதே போல நாம் எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் அதிலே என்ன பண்ண வேண்டும்? ஒரு விருத்தி இருக்க வேண்டும். இன்னைக்கு அநேக சொல்கிற ஒரு காரியம், எந்த ஒரு தொழிலை செய்தாலும் வியாபாரத்தை செய்தாலும் என் வாழ்க்கையிலே விருத்தி இல்லை, நஷ்டம்தான் வருவது என்று அநேக தப்புடைய பிள்ளைகள் இன்றைக்கு சொல்வதை நாம் கேட்கலாம். ஆனால் இந்த கர்த்தர் இந்த வருஷத்திலே நம்முடைய விருத்தி அடைய செய்வேன் என்று வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறார். அல்லேலூயா. அதற்கு ஆதாரமாக எல்லாரும் ஆதியாகமம் 26ஆம் அதிகாரத்தை நாம் எடுத்துக்கொள்வோம்.
12, 13, 14 வசனங்கள். ஈசாக்கு அந்த தேசத்திலே விதை விதைத்தார். கர்த்தர் அவரை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலன் அடைந்தார். அவன் ஐஸ்வர்யவனாகி வரவர விருத்தி அடைந்து மகா பெரியவனானான். அவனுக்கு ஆட்டு மந்தையும் மாட்டு மந்தையும் அநேக பணிவிடைக்காரரும் இருந்தபடியினாலே பெலிஸ்தர் அவன் மேல் பொறாமை கொண்டு. நம்முடைய ஆண்டவர் நம்மை எப்படி ஆசீர்வதிக்க விரும்புகிறார்? மற்ற மனிதர்கள் நம்மை பார்த்து பொறாமைப்படும் அளவுக்கு நம்மை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். கரங்களை கட்டி எல்லாரும் கர்த்தரை நாம் மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் இந்த சத்தத்தை கேட்கிற உலகம் என்கிற கர்த்தருடைய பிள்ளைகள் யாராக இருந்தாலும் சரி, மற்றவர்கள் நம்மை பார்த்து பொறாமைப்படும் அளவுக்கு, பொதுவாக சொல்ல வேண்டும் என்றால் வைத்திருக்கப்படும் நம்மை ஆசீர்வதிக்க என்ன பண்றாரு? கர்த்தர் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். ஆனால் இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் பார்க்கும்போது இந்த ஆசீர்வாதங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இல்லை. நாம் எல்லாரும் ஆபிரகாமுடைய சந்ததி என்று தான் வேதம் சொல்கிறது. ஆபிரகாமின் ஆசீர்வாதம் இந்த பூமி தாங்கக்கூடாததாக காணப்படுகிறது என்று வேதத்தில் நாம் வாசிக்கலாம். ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நம்முடைய வாழ்க்கையில் பார்க்கும்போது இன்னைக்கு அநேக வாழ்க்கையிலே வர ஒரு விருத்தியே இல்லை, ஒரு செழிப்பு இல்லை. அதற்குரிய காரணத்தை தான் இன்னைக்கு நாம் தியானிக்க போகிறோம். இதிலே அநேக சத்தியங்கள் இருக்கிறது. ஆனால் இன்றைக்கு ஈசாக்கு வர விருத்தி அடைந்தான். இந்த சம்பவம் உங்களுக்கு எல்லாருக்கும் நன்றாக தெரியும். ஆபிரகாமுடைய நாட்களிலே வந்த பஞ்சத்தை போல ஈசாக்குடைய காலத்திலும் ஒரு பஞ்சம் வந்தபடினாலே அவர் என்ன பண்ணாரு? பெலிஸ்தர் தேசத்துக்கு அவர் பிழைக்காத அந்த தேசத்திலே அவர் பிழைப்புக்காக சென்றிருப்பார். ஒரு அந்நிய தேசத்திலே அவர் என்ன பண்ணுவார்? விசுவாசத்தோடு அவர் விதையை விதைப்பார். கர்த்தர் என்ன பண்றார்? அந்த வருஷத்திலே அவரை ஆசீர்வதிக்கிறார். அதே போல கடந்த வருஷத்திலே பார்க்கும்போது நம்முடைய ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் அநேக வாழ்க்கையில் அநேக இழப்புகள். ஏனென்றால் அந்த கொரோனா வைரஸ் நிமித்தம் அநேக பேருக்கு வேலை இழப்பு, வருமானத்திற்கு வழிகள் அடைக்கப்பட்டது. ஆனால் அந்த புதிய வருஷத்திலே கர்த்தர் என்ன சொல்கிறார்? நம்மை ஆசீர்வதிப்பேன் என்று கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். அந்த வருஷத்திலே நம்ம அதை எப்படி வாசிக்கிறோம்? ஈசாக்கு அந்த தேசத்திலே விதை விதைத்தார். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். அந்த வருஷத்திலே 100 மடங்கு பலனை பெற்றுக் கொண்டார். இந்த வருஷத்திலே கர்த்தர் நமக்கு 100 மடங்கு பலனை மாத்திரமல்ல, நாம் வர எனப்பட வேண்டும், விருத்தி அடைகிறவர்களாய் காணப்பட வேண்டும். நம்முடைய ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் நாம் செய்கிற வேலையிலும் சரி, தொழிலும் சரி, வியாபாரத்திலும் சரி, மற்ற எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் நாம் எல்லாரும் கர்த்தருடைய பிள்ளைகளாக நாம் எப்படி இருக்க வேண்டும்? வர விருத்தி அடைய வேண்டும். இது எத்தனை பேர் நீங்க நம்புறீங்க? இந்த வருஷத்தில் நாம் ஈசாக்கை போல நான் வர விருத்தி அடைந்தேன். அல்லேலூயா. அந்த வார்த்தையை அப்படியே நாம் விசுவாசிக்கும் பொழுது கர்த்தர் நிச்சயமாகவே என்ன பண்ணுவார்? நம்மை வர விருத்தி அடைய பண்ணுவார். இந்த முதலாம் வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால் அது வாசிங்க. ஆபிரகாம் நாட்களில் உண்டான பஞ்சத்தை அல்லாமல் இன்னும் ஒரு பஞ்சம் தேசத்தில் உண்டாயிற்று. இன்னும் ஒரு தேசத்திலே ஒரு பஞ்சம் உண்டாயிற்று. அப்பொழுது ஈசாக்கு பெலிஸ்தருக்கு ராஜாவாகிய அபிமெலேக்கின் இடத்தில் கேராருக்கு போனான். அல்லேலூயா. போதும். ஆபிரகாமின் நாட்களில் உண்டான ஒரு பஞ்சத்தை போல ஈசாக்கு நாட்களிலும் ஒரு கொடிய பஞ்சம் வந்ததுனாலே அவர் பெலிஸ்தர் தேசத்துக்கு ஈசாக்கு போகிறார். அப்ப அந்த பஞ்சமான ஒரு நாட்களிலே அவர் என்ன பண்றார்? விசுவாசத்தோடு விதையை விதைக்கிறார். தேசத்திலே பஞ்சம். அதே போல நம்முடைய வாழ்க்கையிலும் பார்க்கும்போது தேசத்திலே நாம் செய்வதற்கு, தொழில் செய்வதற்கு, வியாபாரம் செய்வதற்கு, மற்ற எந்த ஒரு காரியத்தை செய்வதற்கு ஏற்ற சூழ்நிலை இல்லாவிட்டாலும்
ஈசாக்கை போல நாம் என்ன பண்ண வேண்டும்? விசுவாசத்தோடு விதையை விதைக்கிறவர்களாக காணப்பட வேண்டும். நாம் விதை விதைத்தால்தான் கர்த்தர் என்ன பண்ணாரு? ஈசாக்கு பஞ்சத்தை பார்த்து விதைக்காமல் இருக்கவில்லை. அதை போல நாம் சூழ்நிலை பார்த்து நாம் என்ன பண்ணிடக்கூடாது? அவிசுவாசப்பட்டு நாம் எந்த ஒரு காரியத்தை செய்யாமல் இருந்து விடவே கூடாது. அவர் பஞ்சத்தை பார்க்கவே இல்லை, விசுவாசத்தோடு என்ன பண்ணாரு? விதையை விதைத்ததனால்தான் கர்த்தர் அந்த வருஷத்துல அவர் என்ன பண்ணாரு? ஆசீர்வதித்து 100 மடங்கு பலனை கொடுத்தது மாத்திரமன்றி அவரை வர விருத்தி அடைய பண்ணினார். அல்லேலூயா. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே ஈசாக்கு எப்படி விருத்தி அடைந்தார்? நாம் இன்னைக்கு விருத்தி அடைவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்கிற ஒரே ஒரு காரியத்தை குறித்து நாம் தியானித்து சரியான நேரத்துக்குள் நாம் முடிக்க கர்த்தர் கிருபை செய்வார்கள். அல்லேலூயா. இன்னும் அநேக காரியங்களை குறித்து நாம் தியானிக்கலாம். கர்த்தருக்கு சித்தமானால் வருகின்ற மாதங்களிலே உங்கள் மத்தியிலே இந்த ஈசாக்கை எப்படி கர்த்தர் ஆசீர்வதித்தார் என்று உங்கள் மத்தியிலே இன்னும் அநேக காரியங்களை குறித்து நான் பேச விரும்புகிறேன். இப்பொழுது எல்லாரும் உபாகமம் 13ஆம் அதிகாரத்தை நாம் எடுத்துக்கொள்வோம். உபாகமம் அதில் கடைசி 2 வசனத்தை வாசிப்போம். 17, 18. சபிக்கப்பட்ட பொருளில் ஒன்றும் உன் கையில் இருக்க வேண்டாம். நான் இன்று உனக்கு கற்பிக்கிற உன் தேவனாகிய கர்த்தரின் கற்பனைகள் எல்லாம் கைக்கொண்டு உன் தேவனாகிய கர்த்தருடைய பார்வைக்கு செம்மையானதை செய்யும்படி அவருடைய சத்தத்திற்கு செவி கொடுப்பாயானால் கர்த்தர் தமது கோபத்தின் உக்கிரத்தை விட்டு திரும்பி உனக்கு தயவு செய்து உனக்கு இறங்கி அவர் உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டபடி உன்னை விருத்தியடைய பண்ணுவார். அல்லேலூயா. நாம் இப்பொழுது எல்லாரும் இந்த பகுதியை தெளிவாக வாசிக்க கேட்டோம். கர்த்தர் நம்மை விருத்தி அடைய செய்ய வேண்டும் என்றால் நாம் செய்ய வேண்டிய ஒரு சில காரியங்களை குறித்து ஆண்டவர் இந்த பகுதியிலே சொல்லி இருப்பதை நாம் எல்லாரும் வாசிக்க கேட்டோம். எல்லாரும் கவனமா கேட்டீங்களா? அல்லேலூயா. முதலாவது காரியம், சபிக்கப்பட்ட பொருளில் ஒன்றும் உன் கையில் இருக்க வேண்டாம். இன்றைக்கு நம்முடைய வீட்டிலும் சரி மற்றும் நம்முடைய தனிப்பட்ட நம்முடைய வாழ்க்கையிலும் சரி சபிக்கப்பட்ட அதாவது சாபத்தீடான எந்த ஒரு பொருட்களும் நம்ம கையில் இருக்கவே கூடாது. அல்லேலூயா. எத்தனை பேருக்கு இது விளங்குதுன்னு புரியல? அவங்களுக்கு புரிய முடியாத ஒரு சில காரியத்தை நான் சொல்கிற வேதத்தில் இருக்கு. இஸ்ரவேல் ஜனங்கள் எரிகோ கோட்டையை பிடிக்கும் பொழுது எரிகோ கோட்டை நீங்க 7 நாள் சுற்றி வர வேண்டும். அப்படி சுற்றி வரும்போது அந்த எரிகோ உங்களுக்கு முன்பாக இடிந்து தரைமட்டமாகும். அந்த எரிகோ பட்டணத்தில் உள்ள எந்த ஒரு பொருளையும் எடுக்கக்கூடாது என்று ஆண்டவர் தெளிவாக சொல்லியிருப்பார். அப்படித்தானே? ஏனென்றால் அங்குள்ள எல்லா பொருட்களும் சபிக்கப்பட்ட பொருட்கள். ஆனால் ஆகார் என்கிற ஒரு மனிதன் அங்குள்ள சில பொருட்களை எடுத்து அவன் இச்சித்து தன் கூடாரத்திலே அவன் ஒழித்து வைத்தது நிமித்தம் இஸ்ரவேல் மக்களுக்கு ஒரு பெரிய தோல்வி அடுத்த நேரத்தில் அவர் சந்திக்கும். அப்போது அதுக்குரிய காரணத்தை ஆண்டவர்கள் கேட்கும் போது உன் ஜனங்கள் பாவம் செய்தார்கள் என்று ஆண்டவர் தெளிவாக பேசும் பொழுது அது யார் என்று பார்க்கும் பொழுது அந்த ஆகான் கண்டுபிடிக்கப்பட்டார். ஒரு ஆகான் அந்த சபிக்கப்பட்ட பொருட்களை அவன் இச்சித்து அவன் எடுத்து தன் கூடாரத்திலே ஒழித்து வைத்தது நிமித்தம் இஸ்ரவேல் ஜனங்கள் அடுத்த ஒரு யுத்தத்திற்கு செல்லும் பொழுது மிகுந்த ஒரு பெரிய தோல்வியை சந்தித்தார்கள். அதனாலே சபிக்கப்பட்ட பொருட்கள் சாபத்தீடான பொருட்கள் நம்முடைய கையிலே இருக்கும் என்றால், இல்லை என்றால் நம்முடைய வீடுகளிலே இருக்கும் என்றால் நம்முடைய வாழ்க்கையிலே விருத்தியே இருக்காது.
அது நிமித்தம் பாருங்க, ஒரு ஆண் செய்த பாவத்தின் நிமித்தம் அவன் மனைவி, அவன் பிள்ளைகள், அவனுடைய ஆடு மாடுகள் எல்லாம் கல்லெறிந்து கொல்லப்பட்டார்கள். எவ்வளவு ஒரு வேதனைக்குரிய காரியம் பாருங்கள். ஆண்டவர் தெளிவாக சொல்லியிருப்பார், எரியோ பட்டணத்தோட எந்த பொருளே என்ன பண்ணக்கூடாது, எடுக்கக்கூடாது, அது சபிக்கப்பட்ட பொருள், அது சாபத்தினானது, அதை இச்சித்து எடுத்துக்கொள்ள வேண்டாம் என்று தெளிவாக சொல்லி இருந்தும் ஒரு ஆகால் அங்குள்ள பொருட்களை, ஒரு சில பொருட்களை எடுத்து அவன் ஒழித்து வைத்த நிமித்தம் அவன் மாத்திரமல்ல, தவறே செய்யாத அவன் மனைவி, அவனுடைய பிள்ளைகள், அவனுடைய ஆடு மாடுகள் எல்லாம் அழிக்கப்பட்டன. அதே போல இன்றைக்கும் ஒரு குடும்ப தலைவனோ, ஒரு குடும்ப தலைவியோ, ஒரு செய்கிற ஒரு தனிப்பட்ட ஒரு நபர் செய்கிற பாவத்தின் நிமித்தம் நம்முடைய குடும்பம் ஆகாமை போல ஏற்படும் ஒரு பெரிய அழிவை சந்திக்கும். அதனால ஒரு கர்த்தருடைய பிள்ளை, நான் தானே பாவம் செய்கிறேன் என்று என்ன பண்ணக்கூடாது, ஒருபோதும் என்ன பண்ண துணிகரமாக எந்த ஒரு காரியத்தை செய்யவே கூடாது. கர்த்தர் தெளிவாக சொல்லியிருக்கும் போது அந்த வார்த்தைக்கு அப்படியே பண்ண வேண்டும், நாம் கீழ்ப்படியை கற்றுக்கொள்ள வேண்டும். ஒரு ஆண் என்ன பண்ணா, அந்த சாபத்தினான பொருட்களை எடுத்து அவன் இச்சித்து வைத்தது நிமித்தம் தவறே செய்யாத அவனுடைய மனைவி, அவனுடைய பிள்ளைகள், அவனுடைய ஆடு மாடுகள் எல்லாம் அழிக்கப்பட்டன. அதனால ஒரு தனிப்பட்ட மனிதன் செய்கிற பாவம் அவன் குடும்பத்தை மாத்திரமல்ல, சபையும் பாதிக்கும். அல்லேலூயா. அதனாலே கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நம் வாழ்க்கையிலே சபிக்கப்பட்ட எந்த ஒரு பொருட்களும் நம்முடைய வீட்டில் இருக்கவே கூடாது. இன்னைக்கு அநேகம் நாம் எல்லாரும் வேலை ஸ்தலங்களில் வேலை செய்கிறோம். வேலை ஸ்தலங்களில் அதே நேரத்தில் ஒரு சிலர்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு சின்ன பேப்பர் எடுத்து வருவாங்க, ஒரு பேனா எடுத்து வருவாங்க, இல்லை என்றால் ஏதாவது ஒரு பொருளை இதெல்லாம் யார் பார்க்க போறா அப்படின்ட்டு அது தவறுன்னு தெரியாம கூட என்ன பண்ணுவாங்க, வீடுகளுக்கு எடுத்துட்டு வருவாங்க. அவங்க ஆபீஸ்ல, கம்பெனில அவங்களுக்கு தேவை வாங்கி வச்சிருக்காங்க. ஆனா நாம என்ன பண்றோம், அதே நேரத்துல நம்முடைய சொந்த உபயோகிக்கிட்டு அதை என்ன பண்றோம், வீடுகளுக்கு எடுத்துட்டு வரோம். அதெல்லாம் கர்த்தருடைய பார்வைக்கு பிரியப்பட்ட ஒரு காரியம். அதனாலே கர்த்தருடைய பிள்ளைகள் அதை மற்றவருடைய பொருளை இச்சிப்பதே அது ஒரு சாபம். வேதத்தில் பார்க்கும்போது ஆண்டவர் 10 கட்டளை கொடுப்பது, பின்னும் பிறனுக்குள்ள யாருடைய இச்சியாதிருப்பாயாக என்பதுதான் 10 கட்டளையிலே கடைசி கட்டளை. பிறனுடைய மனைவி, பிறனுடைய பிள்ளைகள், அவனுக்குள்ள யாருடைய இச்சியாதிருப்பாயாக. அப்போ மற்றவருடைய பொருளை நாம் அவ்வளவு எடுத்து நம்முடைய வீட்டில் வைப்பது அது நமக்கு எப்படி காணப்படும், சாபமாக காணப்படும். அன்னைக்கு இன்றைக்கு அதே பாருங்க, மற்றவருடைய ஒரு பொருள் இரவலாக வாங்குவாங்க, அதுக்கு பிறகு அது பிறகு அது திருப்பி கொடுப்பதே கிடையாது. சில நேரத்தில் மறந்து வைத்து விடுவோம். ஆனால் அந்த புதிய வருஷத்திலே கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிற ஒரு காரியம், மற்றவர்களுக்குரிய எந்த ஒரு பொருட்களும் நம்முடைய வீட்டில் இருக்கவே கூடாது. அது இருந்தால் அது நமக்கு சாபம். நம்முடைய வாழ்க்கையில திருப்தியே இருக்காது. ஏனென்றால் வேதம் தெளிவாக சொல்லுது, உன் கையிலே வாசிங்க, சபிக்கப்பட்ட பொருளில் ஒன்று உன் கையில் இருக்க வேண்டாம். அப்ப நம்முடைய கைகளில், நம்ம கைகளில் மாத்திரம், நம்ம வீடுகளிலும், ஒருவேளை நீங்கள் மற்றவருடைய பொருட்கள், இளைந்தால் உங்கள் ஆபீஸில் உள்ள பொருட்கள், உங்கள் வேறு ஸ்தலங்களில் உள்ள பொருட்கள், மற்றவர்களுடைய ஏதாவது ஒரு காரியம் உங்கள் வீட்டில் இருக்கும் என்றால் அதை தயவு செய்து என்ன பண்ணுங்க, அதை எடுத்து அவர்களுக்கு கொண்டு போய் கொடுத்து வைத்து விடுங்க. அல்லேலூயா. அப்பதான் நம்முடைய வாழ்க்கையை நாம் என்ன பண்ண முடியும், வரவரை விருத்தி அடைய முடியும். அதே போல இன்றைக்கு அநேக பேர் செய்கிற காரியம், ஒருவேளை நம்மெல்லாம் சொல்ல, நாங்கள் அப்படியே ஆபீஸ் இருந்த பொருட்கள்லாம் எடுத்து வர்றது கிடையாது, நாங்கெல்லாம் ரொம்ப நேர்மையானவர்கள் அப்படின்ட்டு எல்லாரும் நம்ம தைரியமாக சொல்லலாம், ரொம்ப சந்தோஷம். ஆனா இன்னைக்கு கர்த்தருடைய பிள்ளைகள் அநேக செய்கிற ஒரு காரியம், மற்றவங்கிட்ட தேவைன்னா கடன் வாங்குவோம், அப்படிதானே? ஆனா கடன் வாங்கிட்டு அநேக பேர் என்ன பண்றது கிடையாது, திருப்பி கொடுப்பதே கிடையாது. நான் இந்த இதுல ரொம்ப அனுபவப்பட்டிருக்கேன். கர்த்தருடைய பிள்ளைகள் வந்து என்ன பண்ணுவாங்க, கடன் கேட்பாங்க, நம்மளும் என்ன பண்ணுவோம், உற்சாகமா சரி கேட்கறாங்க, கஷ்டப்படுறாங்கன்னு கொடுப்போம். திருப்பி தரன்னு சொல்லிட்டு தான் வாங்குவாங்க, ஆனா திருப்பி கொடுப்பதே கிடையாது.
நான் காந்தி கணக்கு ஒரு டைரியை வச்சிருக்கேன். அது நான் இருந்த சபையில அநேகர் அந்த லிஸ்ட்ல இருக்கிறாங்க. இங்கே எப்படி இருக்கீங்களோ எனக்கு தெரியாது. துன்மார்க்கன் கடன் வாங்கி செலுத்தாமல் போகிறான். நம்மெல்லாம் யாரு சொல்லுங்க? ரட்சிக்கப்பட்ட கர்த்தருடைய பிள்ளைகள் நாமெல்லாம் நீதிமான்கள். நீதிமான் என்ன பண்ணுவான்? கண்டிப்பா என்ன பண்ணுவான்? வாங்குற கடனை கண்டிப்பா திருப்பி கொடுப்பான். ஒரு சிலருக்குலாம் வாங்குற கடன் வாங்க தெரியாம திருப்பி கொடுக்க தெரியாது. ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் மற்றவருடைய பணத்தை வாங்கி கொடுக்காமல் இருந்தால் அது நமக்கு சாபம். அந்த பணம் நமக்கு சபிக்கப்பட்ட ஒரு பணமாக தான் காணப்படும். அது கையில நம்ம இருக்கும் வரைக்கும் நமக்கு ஆசீர்வாதமே கிடையாது. உங்களுக்கு ஒரு சம்பவத்தை சொல்றேன், அப்பதான் நல்லா உங்களுக்கு புரியும். எலிசா தீர்க்கதரிசனத்துல ஒரு தீர்க்கதரிசி மனைவி வர விதவை. அப்படி தீர்க்கதரிசி இறந்து போய் விட்டார். அவங்க 2 பிள்ளைகள் கடன் கொடுத்தவர்களா என்ன பண்றாங்க? அப்படி பிள்ளைகளை அடிமையாக்க முடியாது. அப்படி வந்த போது அந்த தீர்க்கதரிசி மனைவி என்ன பண்றாங்க? எலிசாவிடத்தில் வருகிறார்கள். காரியத்தை சொல்லும் பொழுது எலிசா கேட்கிறார், உன்னிடத்தில் என்ன இருக்கிறது? அப்பதான் அந்த தீர்க்கதரிசி மனைவி என்ன சொன்னாங்க? என் வீட்டில் ஒரு கூட எண்ணெய் மாத்திரம் இருக்கிறது. அப்ப நீ போய் என்ன பண்ணு, உனக்கு தெரிந்தவர்கள் எல்லா இடத்துல காலி படத்தை வாங்கி வை அப்படின்னு சொல்றாரு. அதே போல நிறைய காலி படம் வாங்கி வீட்டுல எல்லாம் வைச்சிருக்காங்க. அப்புறம் தீர்க்கதரிசி சொல்கிறார், அந்த எண்ணெய் எல்லாம் எல்லா படத்தையும் ஊட்டுன்னு சொல்றாங்க. அப்ப எல்லா படத்தையும் ஊட்ட அந்த எண்ணெய் பெருகி கொண்டே இருக்கிறது. வாங்கி வைத்த அத்தனை குடங்களை நிரம்பி விட்டது. உடனே மறுபடியும் தீர்க்கதரிசி இருக்கிறார். அந்த அந்த விதவை சொன்ன பொழுது தீர்க்கதரிசி என்ன சொன்னாரு? இந்த எண்ணெய் எல்லாம் என்ன பண்ணு, விற்று அதில் கிடைக்கக்கூடிய பணத்தை என்ன பண்ண, முதலாவது உன் புருஷன் கணவன் வாங்கின கடனை அடைக்கிவிடு. முதலில் செய்ய வேண்டிய காரியம் என்னது? நீ வாங்கின கடனை அடைத்து அதற்கு பிறகு இருக்கிற பணத்தை கொண்டு நீ ஜீவனம் பண்ணி என்று சொல்லுவார். அல்லேலூயா. அப்ப நம்ம என்ன பண்ண வேண்டும்? நம்முடைய வாழ்க்கையிலே நாம் வர விருத்தி அடைய வேண்டும் என்றால் முதலாவது நாம் செய்ய வேண்டிய காரியம் என்னது? நாம் யாரிடத்தில் கடந்த நாட்களிலே கடந்த வருடங்களிலே கடன் வாங்கியிருந்தோமோ அந்த பணத்தை எப்படியாவது என்ன பண்ண வேண்டும்? திருப்பி கொடுத்து விட வேண்டும். அப்படி திருப்பி கொடுத்தாதான் ஒருவேளை நிறைய நினைக்கிறாங்க மறந்து போயிருப்பாங்க. அவங்க ரொம்ப வசதியா தானே, அவங்க வசதியாகவே இருக்கட்டும். ஆனா அது நம்ம கையில் இருந்தா என்னது? அது சபிக்கப்பட்ட பணம். வசனம் தெளிவாக சொல்லுங்க, உன் கைகளில் சபிக்கப்பட்ட பொருட்கள் இருக்க வேண்டாம். அப்ப சபிக்கப்பட்ட பணம், மற்றவருடைய பணம் நம்முடைய கையில் இருக்கவே கூடாது. இன்னைக்கு ஒரு பொருத்தம் பண்ணுங்க. யாருக்காவது கடன் வாங்கியிருப்பீர்கள் என்றால் இனி ஆண்டவரே அந்த பணத்தை நான் செலுத்தி விடுகிறேன் என்று ஒரு தீர்மானத்துக்கு வாங்க. கர்த்தர் நிச்சயமாகவே இந்த புதிய வருஷத்துல நீங்கள் செய்கிற எந்த ஒரு காரியமா இருந்தாலும் அதை விருத்தி அடைய பண்ணுவான். அல்லேலூயா. இதை கண்டிப்பாக நீங்க செய்ய மாட்டோம். மற்றவருடைய பொருள் ஒன்று நம்முடைய வீட்டில் இருக்கவே கூடாது. நிறைய பேர் பண்ணோம்னா இந்த ஆதிக்க புத்தகங்களை கூட வாங்குவாங்க படிக்கிறேன். ஆனா வாங்கி படிக்கிறாங்களே இல்லையோ திருப்பி கொடுக்கவே மாட்டாங்க. அதே போல ஆலயத்தில் பாட்டு புக்கு வாங்கி வச்சிருந்தா நாம மட்டும் எடுத்துட்டு போயிடும், கட்ட வீட்டிலே இருக்கணும். அப்படி மற்றவர்களுக்குள்ள பொருட்கள் ஒன்று நம்ம வீட்டில் போய் பார்க்க, வீட்டை தேடி பார்க்க கண்டிப்பாக இருக்கும். அதையெல்லாம் நீங்க என்ன பண்ண வேண்டும்? அவர்களுக்கு கொடுத்து விடுங்க. இல்லைன்னா கொடுக்க முடியாம ஆலயத்திலா கொண்டு வச்சிருங்க. அல்லேலூயா. அப்படி செஞ்சாதான் நீங்க வரவரை விருத்தி அடைய முடியும். ஆமென். ஏனென்றால் இந்த காரியத்தை குறித்து கர்த்தர் அதிகமாக வலியுறுத்துகிறபடியால்தான் இது உங்கள் மத்தியிலே அதிகமாக நான் இதை பற்றி பேசுகிறேன். அதனாலே சபிக்கப்பட்ட பொருள் நம்முடைய கையில் இருக்கவே கூடாது. அடுத்த காரியத்தை நாம் வாசிப்போம். நான் இன்று உனக்கு கற்பிக்கிற தேவனாகிய கர்த்தரின் கற்பனைகளை எல்லாம் கைக்கொண்டு. அடுத்த இரண்டாவது காரியம், நம்முடைய தேவனுடைய கற்பனைகளை எல்லாம் என்ன பண்ண வேண்டும்? நாம் கைக்கொள்ள வேண்டும். நம்ம பழைய பாட்டலை பார்க்கும்போது ஆண்டவர் அநேக கற்பனைகளை கொடுத்தார். 10 கட்டளைகளை எழுதி கொடுத்தார். நியாயப்பிரமாணத்தில் அநேக காரியங்களை அப்படி எழுதி கொடுத்தார்.
ஆனா புதிய ஏற்பாட்டிலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒரே ஒரு கற்பனையில் அடக்கி விட்டார். உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல நீ பிறரிடத்திலும் அன்பு கூற வேண்டும். நாம் நம்மை எப்படி நேசிக்கிறோமோ அதே போல நாம் என்ன பண்ண வேண்டும்? மற்றவர்களையும் நாம் நேசிக்க வேண்டும். நாம் எப்படி மற்றவர்களை நம்மை குறித்து எப்படி நினைக்கிறோமோ அதே போல மற்றவர்களை நினைப்பதில்லை. நம்மை நாம் எப்படி நேசிக்கிறோமோ நம்ம என்ன நேசிப்போம்? எல்லாரும் அன்பாக இருக்க வேண்டும், யார் என்பது கோபப்படக்கூடாது, எல்லாரும் என்னை நேசிக்கணும், எல்லாரும் எனக்கு ஏதாவது கொடுக்கணும், அப்படிதான் நம்ம நினைக்கிறோம். அதே போல நாம் என்ன பண்ண வேண்டும்? மற்றவர்களுக்கு செய்வதுதான் உண்மையான கற்பனை, அன்பு. அல்லேலூயா. தன்னை போல பிறனை நாம் என்ன பண்ண வேண்டும்? நேசிக்க வேண்டும், அன்பு கூற வேண்டும். இந்த கற்பனை என்ன பண்ண வேண்டும்? நாம் கைப்படுவர்களாக காணப்பட வேண்டும். ஆண்டவருடைய கற்பனையானது மிகவும் பாரமானது அல்ல. அப்ப இந்த புதிய வருஷத்திலே நாம் நம்மை எப்படி நேசிக்கிறோமோ அதே போல என்ன பண்ண வேண்டும்? மற்றவர்களை நாம் நேசிக்க வேண்டும். எல்லார் மீதும் அன்பு செலுத்த வேண்டும். நம்முடைய பிதாவாகிய தேவன் என்ன பண்ணாரு? நம்ம மீது எப்படி அன்பு கூர்ந்தாரோ, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்ம மீது எப்படி அன்பு கூர்ந்தபடியால்தான் என்ன பண்ணாரு? நாம் அடைய வேண்டிய அந்த மரண தண்டனை அவர் நமக்காக ஏற்றுக்கொண்டார். அதே போல கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாமும் மற்றவர்கள் மீது அன்பு கூறுவோம் என்றால் நிச்சயமாக யாரை நாம் என்ன பண்ண வேண்டும்? பகைக்க மாட்டோம், வெறுக்க மாட்டோம். மற்றவர்களை நாம் தேடி சென்று நம்ம உதவி செய்கிறவர்களாக காணப்பட வேண்டும். நம்ம நினைக்கிறோம், நம்ம கஷ்டப்பட்டா யாராவது நமக்கு உதவி செய்ய மாட்டாங்களா நினைக்கிறோமா இல்லையா? அதே போலதான் நாம் என்ன பண்ண வேண்டும்? மற்றவர்கள் மீது அன்பு செலுத்தும் என்றால் அவங்க கேட்காமலே உதவி செய்ய வேண்டும். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? அல்லேலூயா. ஒரு சிலர்லாம் பாருங்க, நான் கேட்டா நான் கொடுப்பேன், அது உண்மையான அன்பு கிடையாதுங்க. இங்க கேட்காமலே ஒருவர் கஷ்டப்படுகிறார்கள் என்றால் அவங்களை தேடி சென்று உதவி செய்வதுதான் உண்மையான அன்பு. அல்லேலூயா. எத்தனை பேர் அதை ஒத்துக்கொள்ளுங்க? நீங்க ஒத்துக்கொண்டாலும் ஒத்துக்கொள்ளாவிட்டாலும் அதான் வேதத்தின் நியதி. அல்லேலூயா. ஆண்டவர் பாருங்க, ஒரு அன்பு நம்ம பிள்ளைகள் மீது எவ்வளவு அன்பு செலுத்துறோம். அந்த பிள்ளைகள் பாருங்க, சில நேரத்தில் நம்ம கீழ்ப்படியாத கூட அவங்க மீது நம்ம அன்பு செலுத்தி அவங்களுக்கு அவருடைய தேவைகளை நம்ம சந்திக்கிறோம்ல. இந்த பிள்ளைகளை நேசிக்கலாம் அப்படின்னா அவங்க செய்ய வேண்டிய கடமையை நம்ம செய்யாம இருக்கிறோமா? சோறு கொடுக்காம இருக்கிறோமா? ஐயோ பட்னியா கிடப்பான என்ன பண்றோம்? எப்படியாவது அவனை சாப்பிட வைக்கிறோமா இல்லையா? அதே போலதான் மற்றவர்கள் மீது நம்ம அன்பு செலுத்த வேண்டும். அல்லேலூயா. அதனாலே ஆண்டவருடைய கற்பனையை நாம் கை கொண்டு அடுத்த காரியத்தை வாசிப்போம். சமயம் போய் நேரமாகி கொண்டிருக்கிறது. கற்பனைகளை எல்லாம் நீ கை கொண்டு உன் தேவனாகிய கர்த்தருடைய பார்வைக்கு செம்மையானவைகளை செய்யும்படி அவர் சத்தத்துக்கு செவி கொடுப்பாயானால். கர்த்தருடைய பார்வைக்கு இன்னைக்கு அநேக மனுஷனுடைய பார்வைக்கு எப்படி இருப்பாங்க? ரொம்ப நல்லவர்கள் போல தோன்றுவாங்க. ஆனா வேதம் என்ன சொல்கிறது? கர்த்தருடைய பார்வைக்கு செம்மையானவைகளை செய்து அவருடைய சத்தத்திற்கு நாம் செவி கொடுக்க வேண்டும் என்று வேதம் வலியுறுத்துகிறது. இன்னைக்கு தன்னுடைய பார்வைக்கு நீதிமான்களை போல இருக்கிற அநேக பரிசுத்த கர்த்தருடைய பிள்ளைகள் உண்டு. தாங்கள் செய்யறதெல்லாம் சரி, தாங்க பேசுறதெல்லாம் சரி அப்படிங்கிற ஒரு எண்ணம், இதெல்லாம் சுயநீதி. ஆனால் கர்த்தருடைய பார்வையில் நாம் எப்படிப்பட்டவர்களா இருக்கிறோம்? கர்த்தருடைய பார்வைக்கு கர்த்தர் இதை விரும்புவாரா அப்படின்னு யோசிப்பதே கிடையாது. ஆனால் தங்களுக்கு தாங்களே அவங்களை திருப்திப்படுத்திக் கொண்டு வருவார்கள். தான் செய்கிறதெல்லாம் சரி, அயோக்கியமானதை செஞ்சாலும் சரி, அது அவங்க தங்களுக்கு சரி. ஆனா அடுத்தவங்க அந்த காரியத்தை செஞ்சா அது தப்பு. அப்படிப்பட்டவர்களை நாம் காணப்படாதபடிக்கு கர்த்தரின் பார்வைக்கு நாம் எப்படி இருக்க வேண்டும்? செம்மையானதை செய்ய வேண்டும். செம்மையானது என்றால் அது 100க்கு 100 எப்படி இருக்கணும்? சரியாக இருக்கணும். கொஞ்சம் அறகுறையாக கூட நம்ம செய்யக்கூடாது. செம்மையானதை நாம் செய்ய கற்றுக்கொள்ள வேண்டும். செம்மையானதை செய்து கர்த்தருடைய சத்தத்துக்கு நாம் என்ன பண்ண வேண்டும்? செவி கொடுக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். இன்னைக்கு அநேக கர்த்தருடைய பிள்ளைகள் கர்த்தருடைய சத்தத்துக்கு செவி கொடுப்பதே கிடையாது. கர்த்தருடைய சத்தத்தை எப்படி கேட்பது? ஆண்டவர்
ஆண்டவர் சத்தத்தை எப்படிங்க கேட்பது? நான் நிறைய ஊழியக்காரர்கள் சொல்லுவாங்க, ஆண்டவர் என்னோடு கூட பேசுகிறார், அதை செய், இதை செய்யாதே, இங்கு போகாதே என்று கர்த்தர் என்னோடு கூட பேசுகிறார் என்று அநேகம் சொல்ல நாம் கேட்போம். ஆனால் விசுவாசிகளுக்கு அநேகருக்கு அந்த அனுபவம் இல்லை என்று நீங்கள் சொல்வீர்கள். ஆனால் கர்த்தர் எல்லாரோடு கூட பேசுவார். ஆமென், அல்லேலூயா. சின்ன சாமுவேலோடு பேசுவார், அப்படிதானே? ஒரு சின்ன பையனோட கூட பேசினார், ஏன் நம்மோடு கூட பேச மாட்டார்? அப்படியே சொல்லுவாங்க, கர்த்தர் என் பக்கத்துல வந்து பேசினாரு, நான் வண்டியில் போகும்போது என் பின்னால் உட்கார்ந்தாரு, என்னெல்லாமோ கதை விடுவாங்க. ஆனா கர்த்தர் பேச வேண்டியதெல்லாம் ஏற்கனவே பைபிள்ல பேசி வச்சுட்டாங்க. அல்லேலூயா. இனிமேல் அவர் தனிப்பட்ட விதத்துல பேச வேண்டிய அவசியம் இல்லை. 66 புத்தகத்துல அவர் பேச வேண்டிய காரியத்தெல்லாம் ஏற்கனவே பேசிவிட்டார். அப்ப இந்த கர்த்தருடைய வார்த்தையை நாம் வாசித்தாலே கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிறார். அல்லேலூயா. நீங்கள் அனுதினமும் வேதத்தை வாசிப்பீர்கள் என்றால், கருத்தாய் வாசிப்பீர்கள் என்றால், அந்த வசனம் நாம் வாசிக்கிற வசனத்தின் மூலமாகவே கர்த்தர் உங்களோடு கூட பேசுவார். ஆமென் சொல்றீங்களா? ஆமென். அப்ப கர்த்தருடைய பிள்ளைகள் நீங்க என்ன பண்ண வேண்டும்? அனுதினமும் வேதத்தை வாசிக்க வேண்டும். இந்த வேதத்தில் உள்ள ஒவ்வொரு வார்த்தை மூலமாக சில பகுதிகளை நீங்கள் வாசிக்கும் பொழுது அது உங்களுக்காகவே எழுதப்பட்டது போல தோன்றும். அப்போ கர்த்தர் என்னோடு கூட பேசுகிறார் என்று, அதுதான் கர்த்தருடைய சத்தம். அல்லேலூயா. அதே போல ஊழியக்காரர்கள் செய்தி கொடுக்கும் பொழுது சில நேரத்தில் சில வார்த்தை உங்களுக்காகவே பேசுவது போல தோன்றும். ஆனா நம்ம என்ன பண்ணுவோம்? நம்ம அதான் அவங்கள போல தவறு செய்ய மற்றவங்களை குறித்து ஏதாவது இது இவங்களுக்காக ஆண்டவர் பேசுறாரு, மற்றவங்களை தான் வரவேற்றுவான். ஆனா தனக்காக ஆண்டவர் பேசுறத அவன் ஏற்றுக்கொள்வதே கிடையாது. அன்னைக்கு உங்களுக்கு சரியா ஆண்டவர் பேசுறாரு, சரியா அடிக்கிறார், ஆனா அவங்களுக்காக தான் ஆண்டவர் பேசுறாரு என்பதை அவங்க என்ன பண்றது? உணர்வதே கிடையாது. இப்படி ஆண்டவர் சபையிலே தேவனுடைய ஊழியக்காரர்கள் மூலமாக ஆண்டவர் பேசுவார். அதே போல நீங்க டிவில அநேக செய்திகளை கேட்பீர்கள். சில நேரத்தில் ஒரு குறிப்பிட்ட பகுதி உங்களுக்காகவே பேசுவது போல தோன்றும். அல்லேலூயா. அப்படிதான் ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிற காரியம். இன்னும் நல்ல ஜெப ஜீவியத்திலே ஆண்டவரோடு கூட நெருங்க ஐக்கியத்தில் இருந்தால் ஆண்டவர் சத்தத்தை என்ன பண்ணலாம்? நீங்கள் விழிவாக கேட்கலாம். அதற்கு அதிகமாக என்ன பண்ண வேண்டும்? நீங்கள் ஜெபித்து நேரம் எடுத்து ஆண்டவரோடு கூட நேரத்தை செலவு பண்ணும்போது அது மெல்லிய சத்தத்தை நீங்கள் உங்களால் கேட்க முடியும். அல்லேலூயா. அதனாலே கர்த்தருடைய பிள்ளைகள் கர்த்தருடைய பார்வைக்கு செம்மையானதை செய்து அப்படி சத்தத்துக்கு என்ன பண்ண வேண்டும்? செவி கொடுக்க வேண்டும். சில நேரத்துல சில காரியத்தை செய்யலாமா வேண்டாமா, சில இடங்களுக்கு போகலாமா போகக்கூடாதா, சில இடத்தில் பழகலாமா பழகக்கூடாதா என்று யோசிக்கும் போது ஆண்டவர் உங்களோடு கூட தெளிவா பேசுவார். ஆனா என்ன பண்ண, அந்த சத்தத்துக்கு நம்ம என்ன பண்ணணும்? செவி கொடுக்க மாட்டோம். அதை மீறி நம்ம செயல்பட்டு, ஐயோ ஆண்டவர் முதலே என்ன பண்ணாரு, இங்க போகாதுன்னு சொன்னாரு, இந்த காரியத்தை செய்யாதுன்னு சொன்னாரு, நான் தான் என்ன பண்ணிட்டேன் மீறி செஞ்சுட்டு நம்ம எவ்வளவு பேர் வருத்தப்பட்டு இருக்கணும். இதுதான் ஆண்டவர் நம்மோடு கூட நம்ம ஆவியில என்ன பண்ணுவார்? சில நேரத்தில் சில உணர்வுகளை கொடுப்பார். அப்ப அந்த சத்தத்துக்கு நம்ம என்ன பண்ண உடனே செவி கொடுக்க வேண்டும். இதான் ஆண்டவர் சத்தத்தை கேட்பது. இன்னும் அநேக சொப்பனங்கள் மூலமாக பேசுவார். அதுக்கு வேதத்திலே அநேக யோசிப்புள்ள சத்தத்தை நம்ம எல்லாம் சாஸ்திரிகளோடு கூட பேசினார். அப்படி அநேக தேவ தூதர்கள் மூலமாக பேசுவார். இன்னும் அநேக காரியங்கள் உண்டு. அதனாலே ஆண்டவருடைய சத்தம் எப்படி எந்த ரூபத்தில் வந்தாலும் அது குறிப்பாக ஒரு காரியம், நீங்க வேதத்தை வாசித்தாலே போதும், அது மூலமாக வேதத்தின் மூலமாக ஆண்டவர்களோடு கூட பேசுவார். அந்த சத்தத்துக்கு நாம் என்ன பண்ண வேண்டும்? உடனே செவி கொடுக்க வேண்டும். ஆண்டவருடைய சத்தத்துக்கு நாம் என்ன பண்ணக்கூடாது? மீறி ஒரு காரியத்தை செய்யும் பொழுது நமக்கு பாதிப்பு மாத்திரமல்ல, நம்மை சார்ந்தவர்களுக்கு பாதிப்பு உண்டாகும். அதுக்கு ஒரு உதாரணம் யோனா தீர்க்கதரிசி. அவரை ஆண்டவர் எங்க போக சொன்னாரு? நினிவேக்கு போக சொன்னாரு. ஆனா அவர் எங்க போனாரு? தர்சீசுக்கு போனார். அதனால பாதிப்பு யாருக்கு? அந்த கப்பலில் சென்ற மற்ற ஜனங்களுக்கு. பாருங்க, அவங்க வியாபாரத்துக்கு எடுத்து சென்ற கோதுமை எல்லாம் தூக்கி என்ன பண்ணாங்க? தங்கள் சரக்குக்கெல்லாம் கடல்ல தூக்கி போட்டாங்க. ஒருவேளை கப்பலை பார்த்து லகுவாக்கினால் நாம் தப்பித்துக் கொள்ளலாம் என்று என்ன பண்ணாங்க? அவங்க தங்களுடைய பொருட்களை எல்லாம் தூக்கி கடல்ல போட்டாங்க. ஆனா தேவ சத்தத்துக்கு கீழ்ப்படியாம போன யோனா என்ன பண்ணிட்டு இருக்காரு?
நல்ல கீழ்கட்டுல சொகுசா தூங்கிட்டு இருக்காரு. கடைசியில அவங்க எல்லாரும் சீட்டு போட்டு கடைசியில் யோனாவை தூக்கி கடல்ல போட்டாங்க. கடல் அமைதியாயிட்டு கீழ்படியாத யோனா இருக்கிறாரு, மீனின் வயிற்றுக்குள்ள இருக்கிறார். அப்பதான் அவருக்கு புத்தி வந்தது. அது போல சில பேருக்கெல்லாம் பட்டாதான் புத்தி வரும். அப்படிப்பட்டவர்கள நாம் காணப்படாதபடிக்கு ஆண்டவர் பேசும் பொழுது இல்லையென்றால் ஊழியக்காரர்கள் மூலமாக ஒரு ஆலோசனை வரும்போது உடனே அந்த ஆலோசனைக்கு அந்த சத்தத்துக்கு என்ன பண்ண வேண்டும்? நாம் கீழ்ப்படிகிறவர்களாய் காணப்பட வேண்டும். வேதத்தில் நாம் வாசிக்கிறோம், கீழ்ப்படிகிறவர்களுக்கு தந்தளினார் பரிசுத்த ஆவியானவர். சவுல் பாருங்க, தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போனது நிமித்தம் தன்னுடைய ராஜ்யபாரத்தையே அவர் இழந்து போனார். அவர் முடிவு பாருங்க ரொம்ப பயங்கரமாக காணப்பட்டது. அவருக்கு முன்பாக அவர் மகன் ஆட்சிக்கு வந்திருக்க வேண்டும். ஆனால் சவுலுக்கு பிறகு யார் ராஜாவாக மாறினார்? தாவீது. ஆகினாலே நாம் தேவனுடைய சத்தத்திற்கு கீழ்ப்படியாமல் போகும்போது நமக்கு தான் நஷ்டம். நம்முடைய வாழ்க்கையில் விருத்தி என்பதே இருக்காது. ஆகினாலே இந்த நாட்களிலே கர்த்தருடைய பிள்ளைகள் கர்த்தருடைய பார்வைக்கு செம்மையானதை செய்து அவருடைய சத்தத்துக்கு நாம் செவி கொடுக்கிறவர்களாக காணப்பட வேண்டும் என்று வேதம் வலியுறுத்துகிறது. இந்த செம்மையானவர்களுக்கு நாம் செம்மையாய் ஆண்டவர் பார்வைக்கு நடக்கும்போது ஆண்டவர் கொடுக்கிற ஒரு சில ஆசீர்வாதத்தை நான் சொல்லி நான் முடித்து விடுகிறேன். எல்லாம் சங்கீதம் 112 நாம் எடுத்துக்கொள்வோம். சங்கீதம் 112. அல்லேலூயா. கர்த்தருக்கு பயந்து அவருடைய கட்டளைகளில் மிகவும் பிரியமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் சந்ததி பூமியில் பலத்திருக்கும். செம்மையானவர்களின் வம்சம் செம்மையானவருடைய வம்சம் எப்படி இருக்கும்? ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் அவன் வீட்டில் இருக்கும். அவனுடைய நீதி என்றென்றைக்கும் நிற்கும். செம்மையானவர்களுக்கு இருளிலே வெளிச்சம் உதிக்கும். செம்மையானவர்களுக்கு இருளிலே வெளிச்சம் உதிக்கும். அவன் இரக்கமும் மன உருக்கமும் நீதியும் உள்ளவன். அவன் இரக்கமும் மனதுருக்கமும் நீதியும் உள்ளவன். இறங்கி கடன் கொடுத்து காரியங்களை நியாயமானபடி நடப்பிக்கிற மனுஷன் பாக்கியவான். தன் காரியங்களை நியாயமானபடி நடப்பிக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் என்றென்றைக்கும் அசைக்கப்படாதிருப்பான். ஆமென். நீதிமான் நித்திய கீர்த்தி உள்ளவன். போதும். அல்லேலூயா. அப்ப செம்மையாய் ஆண்டவருடைய பார்வைக்கு நாம் செம்மையாய் நடக்கும்போது இந்த சங்கீதத்திலே வாசித்த ஒவ்வொரு ஆசீர்வாதமும் நமக்கு உண்டாகும். ஆகினாலே நாம் சத்தியம் நம்முடைய பார்வைக்கு நாம் செம்மையாய் நடந்தவர்களாய் காணப்படாதபடிக்கு கர்த்தரின் பார்வைக்கு நான் எப்படிப்பட்டவனாக காணப்படுகிறேன் என்பதுதான் ரொம்ப முக்கியம். கர்த்தருடைய பார்வைக்கு நாம் செம்மையானதை செய்து அவருடைய சத்தத்திற்கு நாம் செவி கொடுக்கிறவர்களாக காணப்பட வேண்டும். அப்பொழுது நிச்சயமாகவே நம்முடைய வாழ்க்கையை என்ன பண்ணுவோம்? கீழே மறுபடியும் நாம் எல்லாரும் உபாகமம் 11ஆம் அதிகாரத்தை நாம் எடுத்துக்கொள்ளும். கடைசி வசனத்தை நாம் வாசிப்போம். கர்த்தர் தமது கோபத்தின் உக்கிரத்தை விட்டு திருப்பி உனக்கு தயவு செய்து உனக்கு இறங்கி அவர் உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டபடி உன்னை விருத்தியடைய பண்ணுவார். அப்போ நாம் இப்பொழுது இந்த 2 வசனங்களையும் நாம் தியானித்தபடி முதலாவது நம்முடைய கையில இருக்கக்கூடாது, சபிக்கப்பட்ட பொருள் இருக்கக்கூடாது. ஆண்டவருடைய கற்பனைகளை நாம் கைக்கொள்வர்களாய் காணப்பட வேண்டும். அடுத்தபடியாக கர்த்தருடைய பார்வைக்கு செம்மையானதை செய்து அவருடைய சத்தத்துக்கு நாம் செவி கொடுப்போம் என்றால் கர்த்தர் என்ன பண்ணுவாராம்? நம்மீது வைத்திருக்கிற நம்ம வைத்திருக்கிற கோபத்தை விட்டு அவர் திருப்பி நமக்கு தயவு செய்து நமக்கு இறங்கி நம்முடைய பிதாக்களுக்கு ஆணையிட்டபடியே என்ன பண்ணுவாராம்? நம்மை விருத்தி அடைய பண்ணுவாராம். அல்லேலூயா. எவ்வளவு பெரிய ஒரு ஆசீர்வாதமான வார்த்தை பாருங்க. அதனாலே ஒருவேளை கடந்த நாட்களிலே நாம் கர்த்தருக்கு பிரியமற்ற காரியங்களை ஒருவேளை செம்மையாக நாம் நடக்காமல் இருந்தாலும், ஆண்டவர் சத்தத்துக்கு ஒருவேளை நாம் செவி கொடுக்காமல் இருந்தாலும், இந்த புதிய வருஷத்திலே நீங்கள் கர்த்தருடைய சத்தத்துக்கு நீங்கள் செவி கொடுக்கிறவர்களாய் காணப்படும் போது ஆண்டவர் நம்ம மீது, நம்முடைய குடும்பத்தின் மீது, நம்முடைய பிள்ளைகள் மீது வைத்திருக்கிற கோபத்தை விட்டு அவர் என்ன பண்ணுவார்? அது கோபம் எப்படிப்பட்ட கோபமா? உக்கிர கோபம். அந்த
உக்கிர கோபத்தை விட்டு திருப்பி நமக்கு என்ன பண்ணுவாராம்? தயவு செய்து நம்ம மீது இறங்கி நமக்கு என்ன பண்ணுவார்? நம்மை பிதாக்களுக்கு ஆணையிட்டபடியே நம்மை வர வர என்ன பண்ணுவார்? விருத்தி அடைய பண்ணுவார். அல்லேலூயா. எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தரை நாம் மகிமைப்படுத்துவோம். ஆண்டவரே உங்களுக்கு ஸ்தோத்திரம் அப்பா. நன்றி 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 ஆண்டவரே, உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். புதிய வருஷத்திலே ஈசாக்கு மாத்திரமல்ல, நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் விருத்தி அடைய வேண்டும் என்றால் நாம் செய்ய வேண்டிய ஒரு காரியம் என்னது? முதலாவது ஈசாக்கை போல பஞ்சகாலத்தில் நாம் என்ன பண்ண வேண்டும்? ஆண்டவரை நம்பி எதையாவது செய்ய வேண்டும். சூழ்நிலை பார்த்து அப்படியே அமைதியாக இருந்துவிடக்கூடாது. நாம் விதைக்க வேண்டும். அதை குறித்து நான் வருகின்ற நாட்களிலே மத்தியில் பேச நான் வாஞ்சிக்கிறேன். ஆண்டவர்கிட்ட என்ன பண்ண வேண்டும்? நம்மால் முடிந்ததை ஏதாவது செய்ய வேண்டும். அப்படி செய்யும் பொழுதுதான் என்ன பண்ணுவார்? கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். அப்போதான் நம்முடைய வாழ்க்கையில் விருத்தி வரும். நாம் விருத்தி அடைய வேண்டும் என்றால் நம்முடைய கையில என்ன இருக்கக்கூடாது? நம்முடைய வீடுகளிலும் சபிக்கப்பட்ட பொருட்கள் வந்து நம்முடைய கையில் இருக்கக்கூடாது. ஆண்டவருடைய கற்பனைகளை நாம் கைக்கொள்ளுகிறவர்களாய் காணப்பட வேண்டும். கர்த்தருடைய பார்வைக்கு நாம் எப்படிப்பட்டவர்களாய் செம்மையானவைகளை செய்து அவருடைய சத்தத்துக்கு என்ன பண்ண வேண்டும்? செவி கொடுக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். அப்படி காணப்படும் பொழுது கர்த்தர் நமக்கு தயவு செய்து இறங்கி நம்மை விருத்தி அடைய பண்ணுவார். அதனால பார்த்து நல்ல ஒரு அருமையான பாட்டை பாடுவார். உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்றுத்தாரும் தெய்வமே என்று. அல்லேலூயா. இந்த பாடலை டெய்லி காலையில நீங்க ஜெபிக்கும் போது ஒவ்வொரு நாளும் பாடுங்க. நல்ல அருமையான ஒரு பாடல். உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்றுத்தாரும் தெய்வமே. உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்றுத்தாரும் தெய்வமே. நீரே என் தேவன், உன்னல்ல பரிசுத்த ஆவியானவர் செம்மையான வழியிலே நடத்த வேண்டுமே. என்னை செம்மையான வழியிலே நடத்த வேண்டுமே. தேவ சம்பவே அக்னி சம்பவே தேற்றும் தெய்வமே துணையாளரே. தேவ சம்பவே அக்னி சம்பவே தேற்றும் தெய்வமே துணையாளரே. ஒரு அன்பை அதிகாரியில் நானும் செய்யும் கருணை நேசரே. ஒரு அன்பை அதிகாரியில் நானும் செய்யும் கருணை நேசரே. உம்மை நம்பியுள்ளே நீரிரும் உம் நல்ல பாதைகளை திருவோர் காட்டவே திவ்யநாதரே. திருவோர் காட்டவே திவ்யநாதரே. அன்பின் சிகரமே ஆறுவீரே. அனைக்கும் தெய்வமே ஆறுதலே. உம்மை நோக்கி என் கைகளை உயர்த்தி உயர்த்தி கல்விதேனையா. உம்மை நோக்கி என் கைகளை உயர்த்தி உயர்த்தி கல்விதேனையா. வறண்ட நிலம் பறிப்பதைப் போல் என் நாமம் உமக்காக ஒவ்வொரு நாளும் ஏங்கி ஏங்கி தவிக்கிறதையா. ஏங்கி ஏங்கி தவிக்கிறதையா. எனது ஏக்கமே எனது பிரியமே எனது பாசமே எனது ஆசை. எனது ஏக்கமே எனது பிரியமே எனது ஆசை எனது பாசமே. இப்போது ஐயா ஜெபித்து நமக்கு ஆசீர்வாதம் சொல்லி கொடுப்பார்.
கர்த்தாவே ஸ்தோத்திரிக்கிறோம். ஜீவ வசனத்தை கேட்கும்படியாக தேவன் தம்முடைய தாசனை எழுப்பி ஜனங்களும் கூட விருத்தி அடைத்தக்கதாக உலகத்தின் அழிவுக்கு தப்பி பரமராஜ்யத்துக்கு நேராய் ஓடத்தக்கதாக தேவாவியானவருடைய ஜனங்களை கர்த்தாவே கொண்டு வந்த தெய்வக்காக ஸ்தோத்திரிக்கிற கர்த்தாவே ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அறிந்தும் அவர்களுடைய நடவாதவன் அநேக பாத்திரவங்களாக இருக்கிறார்கள் பார்த்திருக்கிறார்கள். அல்லேலூயா. ஜீவ வசனத்தை பிடித்துக் கொண்டு இலக்கு நோக்கி ஓடத்தக்கதாக தேவன் தம்முடைய ஜனங்களை ஆயத்தப்படுத்தும்படியாக கேட்கிறார்கள். அல்லேலூயா அல்லேலூயா. பூமிக்குரியவரே அல்ல வேறான வழியில் வேண்டுதல் சொல்லுவரே அநேகருடைய மனக்கண்கள் திறக்கப்பட வேண்டும் கர்த்தாவே. அல்லேலூயா. தேவனுடைய ராஜ்யத்தின் மகிமையை காணத்தக்கதாக தேவனுடைய அன்பை காணத்தக்கதாக தேவ பிரசன்னத்தை உணரத்தக்கதாக தேவ ஆவியானவர் அநேகருடைய கண்களை திறக்கும்படியாக. அல்லேலூயா 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 அல்லேலூயா. அழிவுக்குரியான எந்த காரியங்களையும் வீட்டிலே சேர்க்காதபடி அல்லேலூயா மற்றவருடைய பொருட்களையும் வீட்டிலே சேர்க்காதபடி பரிசுத்த ஜீவன் செய்யத்தக்கதாக பரிசுத்த வாழ்க்கைக்கு நேராக தம்முடைய ஜீவத்தை கடத்தி வரத்தக்கதாக தேவாவியானவர் கொடுத்த வாக்குத்தத்தங்களுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். அல்லேலூயா அல்லேலூயா. இன்று முதல் நான் உங்களை ஆசீர்வதிப்பேன் சொல்கிறேன் கர்த்தாவே. நான் உங்களுக்கு திட்டமாய் விடையிடத்தில் வருவேன் சொல்கிறேன் கர்த்தாவே. அல்லேலூயா. புறப்பாடுகளை நம்பி அல்லேலூயா திக்கற்றவர்களாய் போகாதபடி உண்மையாய் தேவனுடைய ராஜ்யத்துக்கு நேராய் கடந்து போக தேவன் ஒவ்வொருவரையும் ஆயத்தப்படுத்தும்படியாக கேட்கிறார். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. தேவ சித்தம் செய்வதற்கு ஒரு ஆர்வம் வேண்டும் கர்த்தாவே, ஒரு வாஞ்சை வேண்டும் கர்த்தாவே. தேவ சித்தம் செய்யத்தக்கதாக ஒரு தாகம் வேண்டும் கர்த்தாவே. அல்லேலூயா. அதற்குரிய மக்களாக கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆயத்தப்படுத்தும்படியாக கேட்கிறார் கர்த்தாவே. அல்லேலூயா அல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம். அந்த ஒவ்வொருவருக்காகவுமே ஸ்தோத்திரிக்கிறோம். அவருடைய குடும்பங்களுக்காகவுமே ஸ்தோத்திரிக்கிறோம். பெரியோர் சிறியோர் யாவரையும் உங்களுடைய சட்டங்கள் மறைத்துக் கொள்ளும்படியாக கேட்கிறாவே. கோழியின் குஞ்சுகளை சிறையில் மறைத்துக் கொள்வது போல தேவன் நம்முடைய பிள்ளைகளை தேவன் நம்முடைய சிறையில் மறைத்து காத்து உங்களுடைய வருவதை பார்த்து எங்களை வழிநடத்தும்படியாக எங்களுக்காக ஜீவனுடைய இயேசுவின் ஜீவனுடைய நாமத்திலே மிகவும் தாழ்வோடு கேட்கும் நல்ல பிதாவே. ஆமென். என் ஆத்துமாவே நம்முடைய கர்த்தராகிய பிதாவாகிய தேவனுடைய பரிசுத்த ஐக்கியமும் நம்ம சகல பரிசுத்தவான்களும் கூட இந்த நிலைத்திருப்பதாக. ஆமென்.